இந்த ஆர்டர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நிறையா வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஃபேமிலியில் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு. அண்ணனுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம். ஸோ அன்றைக்கி தான் வந்து பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்காக சாரீ எடுக்க போயிருந்தோம். லாஸ்ட் வீடியோலேயே அவங்களுக்கு தான் ஆரி ஒர்க் போடுறதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ப்ளவுஸை மார்க் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு தான் பேட்டர்ன் ஷீட்டில் மார்க் பண்ணியிருந்தேன். நான் லாஸ்ட்டாக போட்ட ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த பேட்டர்ன் ஷீட் பற்றி. இது நார்மல் பேப்பர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ரஃபாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அடுத்தடி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி அடுத்தடுத்து வந்து கல்யாணத்துக்கு இதுக்கெலாம் போட வேண்டியது இருக்கும். ஸோ பேட்டர்ன் ஷீட்டில் போட்டு வச்சுட்டா அடுத்தடுத்து யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லி தான் அதில் போட்டிருந்தேன். நான் ஆரி ஒர்க் போடுறதுக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து ஹேண்டை தான் வந்து மார்க் பண்ணி எடுப்பேன். உங்களையும் நிறைய பேருக்கு ஆரி ஒர்க்லாம் சூப்பராக போட தெரியுது. இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ்லேருந்து மார்க் பண்ண தெரியும்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ உங்களில் யாருக்காவது ப்ளவுஸ் மார்க்கிங் மட்டும் 44 ரூபா பேமெண்ட்டுக்கு படிக்கணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஹேண்டை பொறுத்தளவு ஒரு பக்கம் நார்மலாக வெட்டிட்டு இன்னொரு பக்கம் டீப் கொடுக்கணும். அப்போ தான் ஆரி ஒர்க்கில் வந்து மார்க்கிங் கரெக்டாக இருக்கும். அதை அப்படியே கிளாத்லேயும் மார்க் பண்ணிக்கிட்டேன். அளவு ப்ளவுஸ்லேருந்து கை மட்டும் தான் இப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த மாதிரி கை, ஃப்ரண்ட்டு, பேக் நெக்கில் ரொம்ப யூனிக்கான 12 டிஃப்ரெண்ட் டைப் இது எல்லாமே கவர் ஆகும். ஸோ உங்களுக்கு ப்ளவுஸ் மார்க்கிங் 44 ரூபா பேமெண்ட்டுக்கு படிக்கணும்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி கை வரைஞ்ச பிறகு ஆரி ஃப்ரேமில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கீழே எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணணும். நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐடியா பண்ணுவேன். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு பண்ணுங்கள். தேங்க்யூ.